இந்த சேனலில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே என் பர்சனல் வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணுது. இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் எனி ஆர்கனைசேஷன் அண்ட் மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். திஸ் கண்டென்ட் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ் ஒன்லி. யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. ஹாய் ரீடர்ஸ், இட்ஸ் ஷெல்ஃபி டைம். நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்கும். லைக் இதை பண்ணியிருக்கலாமே, இதை பண்ணாமல் இருந்திருக்கலாமேன்னு நிறைய யோசிச்சிருப்போம். அதையே யோசித்து நிறைய பேர் அவங்க லைஃப்பில் அந்த பாயிண்ட்லேயே ஸ்டாப் ஆகிடுவாங்க. பட் சிலர் மூவ் ஆன் ஆவாங்க. இப்போ திடீர்னு உங்களால் அந்த ரிக்ரெட்ஸை சேஞ்ச் பண்ண முடியும்னா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி அந்த மாதிரி தான். த மிட்நைட் லைப்ரரி பை மேட் ஹெய்க். இதை வெறும் புக்குன்னு சொல்கிறத விட ஜேர்னி ஆஃப் சாய்ஸஸ், ரிக்ரெட்ஸ் அண்ட் த வாட் இஃப்ஸ்னு சொல்லலாம். புக்கு படிக்கிறவங்க எல்லாருக்குமே சில பர்சனல் ஃபேவரட்ஸ் இருக்கும். அதுபோல் புக்ஸை பற்றி தப்பாக ஏதாச்சும் சொல்லிட்டீங்கன்னா பொங்கிடுவாங்க. டு மீ இதுதான் அந்த புக்கு. இந்த வீடியோவில் த மிட்நைட் லைப்ரரியோட பிளாட், கேரக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நோரா அவங்க லைஃப்பில் இருக்கிற ரிக்ரெட்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டோரிக்கு போகலாம். த மிட்நைட் லைப்ரரியோட மெயின் கேரக்டர் நோரா சீட், a woman who is at her lowest point. அவங்க எடுத்த சாய்ஸஸ் எல்லாத்தையும் அவங்க ரிக்ரெட் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபெயில் ஆகிடும், ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும், அண்ட் she is all alone. அட் த எண்ட் அவங்க லைஃபையே எண்ட் பண்ணலான்னு பேட் டிசிஷன் எடுப்பாங்க. பட் இன்ஸ்டெட் அவங்க லைஃப் அண்ட் டெத்துக்கு நடுவில் இருக்கிற பிளேஸ்க்கு போயிடுவாங்க. அதுதான் த மிட்நைட் லைப்ரரி. இது ஒரு நார்மல் லைப்ரரி இல்லை. இந்த லைப்ரரியில் இருக்கிற புக்ஸ் எல்லாமே நோரா லைஃபோட டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ், லைக் டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். அண்ட் அந்த லைப்ரரியன் மிஸ்ஸஸ் எல்ம் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க. இப்போ அவங்களோட ஆல்டர்னேட்டிவ் லைஃப்ஸ் அண்ட் வாட் இஃப்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நிறைய லைஃப்ஸை வாழ்ந்து பார்ப்பாங்க. சம் ஃபில்ட் வித் ஃபேம், சம் வித் லவ், சம் வித் சிம்பிளிசிட்டி. தென் ஸ்லோவாக எல்லா டிஃப்ரெண்ட் டைம்லைன்ஸ்லையும் ஃப்ளாஸ் இருக்குன்னு உணர்வாங்க. இந்த புக்கோட பியூட்டி என்னன்னா, யூனிவர்சல் ஃபீலிங் ஆஃப் ரிக்ரெட்டை ரியாலிஸ்டிக்காக போர்ட்ரே பண்ணியிருப்பாரு மேட் ஹெய்க். நம்ம எவ்வளோ வாட்டி இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோன்னு யோசிச்சிருக்கோம். இன்ஸ்டெட் அக்செப்ட் லைஃப் ஆஸ் இட் இஸ்னு இந்த புக் காட்டும். லைக் லைஃப் கான்ட் ஆல்வேஸ் பி எ பெட் ஆஃப் ரோசஸ். எல்லாமே நல்லதாக நடந்தால் வி won't know the value of happiness. இப்போ த பியூட்டிஃபுல்லி ஃப்ளாட் கேரக்டர் நோரா சீட். இந்த கேரக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நம்மளும் பண்ணுற மாதிரியே இருக்கும். ரொம்ப ரிலேட்டபிளான கேரக்டர். லைக் ஷி ஹேஸ் ஹர் ஓன் ரிக்ரெட்ஸ், டவுட்ஸ் அண்ட் கிரைசிஸ். தென் மிஸ்ஸஸ் எல்ம், த லைப்ரரியன். இவங்க நோராவை மிட்நைட் லைப்ரரியில் கைட் பண்ணுவாங்க. ரொம்ப பேஷண்ட் அண்ட் வைஸான கேரக்டர். நோரா அண்ட் மிஸ்ஸஸ் எல்ம்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருக்கும். நோரா ஜேர்னி போக போக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் பார்ட்னர்ஸ்னு நிறைய கேரக்டர்ஸ் ஸ்டோரியில் ஆட் ஆகும். எல்லாருமே நோராவோட சாய்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க. இந்த எல்லா கேரக்டர்ஸுமே நோராக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி தரும். நெக்ஸ்ட், நோராவின் கஷ்டங்கள். இந்த புக்கில் பெயின்ஃபுல் மொமெண்ட்ஸை சுகர் கோட் பண்ணிலாம் சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருந்தே நோரா மென்டலி பிரேக் டவுன் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். அவங்க லைஃப்ல எல்லா ஹோப்பையும் இழந்துட்டு தனிமையில இருப்பாங்க. எல்லாருமே நம்மளை கைவிட்டுட்டாங்களோன்னு ஃபீல் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் ஹர்செல்ஃப். அவங்க ஆல்டர்னேட்டிவ் லைஃப்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது முதல்ல எல்லாம் பிக்சர் பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா போக போக அந்த லைஃப்ஸ்ல இருக்கிற ஃப்ளாஸ் தெரிய வரும்போது அது அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸா மாறும்.
இந்த புக்கில் மென்டல் ஹெல்த் நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு புரிய வைக்கும். மேட் ஹெய்க் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அண்ட் செல்ஃப் ஹார்ம் ஒருத்தரை எவ்வளோ இம்பேக்ட் பண்ணுதுன்னு எழுதியிருப்பாரு. சும்மா ஏதாச்சும் எழுதணும்னு இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த சென்சிட்டிவான டாபிக்ஸை டீல் பண்ணியிருப்பாரு. லைக் நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் பற்றி ஆனஸ்டாக பேசும்போது அதே போல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹோப்பையும் பேலன்ஸ்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த புக்கில் ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ் என்னன்னா, ஸ்மாலஸ்ட் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் ஒருத்தர் லைஃப்பில் எவ்வளோ இம்பேக்ட் உண்டாக்குதுன்னோ, ரொம்ப ஆர்டினரியான டே கூட எவ்வளோ பேருக்கு ப்ரெஷியஸ்னோ புரிய வைப்பார். ஸோ இந்த புக்கு என்னை எப்படி ஃபீல் பண்ண வச்சதுன்னு சொல்கிறேன். த மிட் நைட் லைப்ரரி படிக்கும்போது என்ன நிறைய பிளேஸில் பாஸ் பண்ணி திங்க் பண்ண வச்சுது. என்னோட ரிக்ரெட்ஃபுல் சாய்ஸஸ் அண்ட் அன்அச்சீவ்டு ட்ரீம்ஸ் பற்றிலாம் யோசிக்க வச்சுது. பட் மோர் தென் தேட், இட் கேவ் மீ பீஸ், ஹோப் அண்ட் ட்ராங்குலிட்டி. லைஃபே பர்ஃபெக்ட் இல்லை, எல்லா பாத்துலேயும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இட் ஹெல்ப் மீ டு லெட் கோ வாட் இஸ் இன் லைஃப். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லும்போது ஆமாலன்னு இருக்கும். நம்மளுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணுறதுனால நம்ம லைஃப்பை டேக்கிங் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோம்னு ஞாபகப்படுத்துச்சு. என்னோட புக்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோட்ஸ் ஹைலைட் பண்ணியிருப்பேன். மிஸ்ஸஸ் எல்ம் அண்ட் நோராவோட கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரூவாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரி ஒரு குவைட் ரிமைண்டர் தட் பீயிங் அலைவ் ஈவன் வித் ஆல் இட்ஸ் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இஸ் ஸ்டில் அ கிஃப்ட். த மிட் நைட் லைப்ரரியை படிக்கலாமான்னு என்கிட்ட கேட்டால் புக்கை கையில் கொடுத்து இப்போவே படிங்கன்னு சொல்லுவேன். பட் ஐ ஹாவ் டு பி நியூட்ரல்ல. ஸோ இதில் எமோஷ்னல் டெப்த் இருக்குது. உங்கள் லைஃப் சாய்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மொமெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ரிலேட் ஆகிற மாதிரி புக் வேணும்னா இந்த புக்கை சஜஸ்ட் பண்ணுவேன். த ஆல்கெமிஸ்ட், பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்ட் மாதிரி புக்ஸ் படிக்கணும் போல இருக்கா? எதுவுமே யோசிக்காமல் இந்த புக்கை படிங்க. ஃபேண்டசி ஆக்ஷன்லாம் இதில் இருக்காது. ஈவன் தோ இதில் ஃபேண்டசி சட்டிலாக இருந்தாலும் இந்த புக் ஃபிக்ஷன் வேல செல்ஃப் ஹெல்ப் புக்னு சொல்லலாம். சம் ரீடர்ஸ்க்கு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறாங்கன்னு ஃபீல் ஆச்சு. பட் சம்திங்ஸ் ஹேஸ் டு பி ரிப்பீட்டட். ஆல்சோ ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், என்னதான் ஹோப்ஃபுல்லாக முடிஞ்சாலும் இந்த புக்கில் சீரியஸ் டாபிக்ஸ் லைக் டிப்ரெஷன் அண்ட் டேக்கிங் தேர் ஓன் லைஃப் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டாபிக்லாம் பிடிக்காதுன்னா படிக்காதீங்க. இந்த புக்கோட ஃபுல் ஸ்டோரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, உங்களுக்கு ஏதாச்சும் புக் ரிவ்யூஸ் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய புக் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.